ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு. என்ன அப்படின்னு இந்த கேள்வியை அவர் முன்னாலே வைக்கிறான். இந்த மாதிரி கடவுளுக்கு பசிக்குமா? அவருக்கு போய் எதற்கு படையலிடுகிறோம் என்ற பேரில் நாம் தானே சாப்பிட்றோம். இது ஒரு வித ஏமாற்று வேலை ஆகாதா அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவர் சிரித்து கொண்டே, உனக்குள்ளே இப்படி கூட ஒரு கேள்வியா? சரி, இப்பொழுது இருக்கிற இந்த கலிகாலம் நல்ல விதமான கேள்விகளை கேட்க சொல்லுகிறதோ இல்லையோ, இப்படி இந்த மாதிரி விதமான கேள்விகளை நிறைய கேட்க சொல்லி தந்திருக்கிறது. பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு பதில் சொல்கிறதுக்கு முந்தி நீ எனக்கு ஒன்று பண்ணணுமே என்கிறார். என்ன அப்படின்ற உடனே பக்கத்தில் ஒரு கந்தசஷ்டி கவச புத்தகம் இருந்தது, சின்னதாக கையடக்கமாக. அந்த புத்தகத்தை எடுத்து அந்த பையன் கையில் கொடுத்து, நீ என்ன பண்ணுற, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசத்தை மனப்பாடம் செய்து பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நீ என்ன பண்ணுற, மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறார். சரி அப்படிங்கிறார். தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து கொடுத்து தன்னை இப்படி திசை திருப்பி விடுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனுக்குள்ளே ஒரு கேள்வி, ஒரு சலனம். இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு பெரியவர் சொன்னது போல திரும்பி வந்து அந்த புத்தகத்தை முன்னாடி வச்சுட்டு சொல்கிறான், நீங்கள் சொன்னது போல் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டி கவசத்தை நான் மனப்பாடம் செய்து விட்டேன். நான் இப்போ அந்த புஸ்தகத்தில் இருக்கு இல்லையா, அது இப்பொழுது அப்படியே எனக்குள்ளே வந்து விட்டது. நான் புஸ்தகத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறார், அப்படியா, எங்கே சொல்லு அப்படின்னார். அவனும் சொன்னான், சரி சரி பரவாயில்ல, நான் சொன்னபடியே நீ கேட்டு இந்த புத்தகத்தில் இருந்ததை நீ அப்படியே உனக்குள்ளே எடுத்துக்கொண்டு விட்டாய் அப்படின்னார். ஆமாம் அப்படின்னார். இப்போ அடுத்த கேள்வி அவர் கேட்டார், இந்த புஸ்தகத்தில் இருந்து தானே அதை எடுத்த அப்படின்னார். ஆமாம் அப்படின்னார். அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்குள்ளே அது இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னார். முதல்ல அவனுக்கு புரியல, ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் புரிந்தது, அது எப்படி அதில் இல்லாமல் போகும்? அது அச்சடித்த புத்தகம், அதுக்குள்ளே அது அப்படியே இருக்கும். அச்சடித்ததை நாம் மானசீகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இப்படித்தான் கடவுளும் நம்முடைய படையல், நம்முடைய நிவேதனத்தை மானசீகமாக எடுத்துக்கொள்கிறார். அதாவது படையலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி என்ன தெரியுமா? ஆவி அவனுக்கு, அன்னம் நமக்கு. அந்த வாசனை இருக்கு இல்லையா, அது அவனுக்கு, அன்னம் நமக்கு. எப்படி இந்த புத்தகத்திலிருந்து நீ எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் இந்த புத்தகத்திற்கு குறை வருவதில்லையோ, அப்படித்தான் இது ஏமாற்றுவது என்பதல்ல. இது ஒரு நன்றி காட்டும் செயல். எனக்கு நீ உணவளித்து, எனக்கு நீ வாழ்வளித்து, என்னை நீ இந்த மண்ணிலே நடமாடச் செய்திருக்கிறாய், இதெல்லாம் நீ கொடுத்தது, இதை நான் உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி சாதாரண உணவை, சாதாரண சாதத்தை பிரசாதமாக்குதல். பிர என்றால் பெரிய. இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது அது பெரிய சாதமாக ஆகிவிடுகிறது. அதை எல்லோருக்கும் கொடுக்கும் பொழுது எல்லோரும் அதை பெற்று, நாம் இதற்கு முன்பு சாப்பிட்டிருந்த உணவுகளில் தோஷங்கள் இருந்தாலும் கூட அந்த தோஷமெல்லாமும் நீங்கி விடுகிறது. அதற்குத்தான் இந்த பிரசாதம் கொடுக்கிற, இந்த நிவேதிக்கிற ஒரு முறையே கண்டறியப்பட்டது என்று பெரியவர் அவர்கள் அழகாக விளக்கம் சொல்லவும், அந்த சிறுவன் அதுக்கப்புறம் அந்த இளைஞன் அதுக்கப்புறம் பேசலை. பெரியவர் அந்த இளைஞனுக்கு சொல்லும் சாக்கில் நம் எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தானே உண்மை. இப்போ நமக்குள்ளேயும் எந்த சந்தேகமும் இது தொடர்பாக இருக்காதல்லவா? இதைவிட இன்னும் இதை போல இன்னும் பலர் பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாமும் பெரியவர் அவர்கள் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கிறார்.